உள்ள அவங்க இந்த பக்கம் இருந்தாங்க. அவங்க உள்ள இருந்தாங்க. அதான் நான் சொன்னேன் மூலஸ்தானம் ரெண்டா இருந்துச்சு. ஒரே ரூம் இருந்தா அதை ரெண்டா பிரிச்சு இந்த பக்கம் அம்மன் அந்த பக்கம் மாறி மூலஸ்தானம் ரெண்டு இருந்தது. அப்போ வந்து இது ஒரு கொட்டை இதுக்குள்ள மொத்த சாமியில இருந்தாங்க. பெரும்பாலும் வந்து அம்மன் பக்கத்துல கெட்ட பேர் மாறி போய் எல்லாமே ரூம் மாத்திட்டாங்க. எக்ஸ்ட்ரா அம்மனுக்கு ஒரு மூலஸ்தானத்தை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதில் உச்சமணி மார்க்கெட்ல மாறி வந்துச்சு. ஆமாம் கை மாறிச்சு. வந்துச்சு எல்லாமே கை மாறி தான் இருக்கு. ஆறாவது இதுவும் கும்பிடு மூலஸ்தானம் மொத்தத்தில் எல்லாமே பிரதிகலம் இல்லாத நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா உங்கள் தப்புக்கு எல்லாம் பண்ணினீங்க. உங்களுக்கு எவ்வளோ நமக்கு சாமிக்கு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அங்கே பண்ணதும் எல்லாம் முக்கியமான ஒரு ஆளே கிடையாது, பெருமாளுக்கு இயந்திரமே கிடையாது. அப்போ அவரை வச்சு சுதர்சன சக்கரத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு எல்லாமே மகத்துவம் இருந்தால் அந்த சக்கரமே இங்கே இல்லை புரியுதா? அப்போ முறையாற்றோடு இருக்கும் மூலஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லாமே விக்கிரக சைதன்யங்கள் எல்லாமே நமக்கு இங்கே ஒரே முறையாட்டை வெளியில் எடுத்துட்டு ஆச்சாரிய அனுஷ்டானம் பிரகாரம் நமக்கு சாமியை பாராயணத்தை எடுத்து தான் பண்ணி வேலை புரியுதா? ஓ எல்லா விக்கிரகம் வெளியில் எடுத்து ஆவாகனம் பண்ணி ஒன்னே கர்மயோக ரீதி பார்த்து அதுக்கு பாயசத்தம் செய்து தான் ஒன்னே தான் எடுக்கிறது தான். இங்கே ஒரு முறையும் நீங்கள் கண்ணு திறக்கணதும் பார்க்கல, சாமியை எடுப்பிடத்துல தான் இது கிடையாது புரியுதா? இதில் ஒன்னே தான் நம்ம பண்ணணும் புரியுது? எல்லா விக்கிரகங்களும் வெளியில் எடுக்கணும், எடுத்துட்டு கரெக்டாக ரீதிக்கு நமக்கு பண்ணணும் புரியுதா? அப்போ இடிக்கை படுக்கை மகாவிஷ்ணுவுக்கு சாநித்தியம் கொடுக்கணும், இதற்கு கணபதிக்கு இருப்பிடம் கொடுக்கணும், சுடலமாடனுக்கு இருப்பிடம் தனியாக ரீதி இதாக்கணும் புரியுதா? பைரவருக்கு இடம் மாற்றணும் புரியுதா? பைரவருக்கு மத்திய பாகத்து இடம் பார்த்துட்டு இடம் சாநித்தியம் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு தனி விக்கிரகம் விளையாடுறத இருப்பிடித்தனம் புரியுது? அந்த இதுக்கெல்லாம் நமக்கு இதாகும் மனசிக்கலாம். இது எல்லாருக்கும் தப்தி கிடையாது. இதில் இந்த இடத்துல நினைக்கி இந்த இடையில மருது இல்லை. ஆமாம் ஆமாம் படைப்புகளை இருந்ததையும் காட்டி எடுத்துருக்காங்க. அதிகமாக இருந்தது சொன்ன மாதிரி 21 படுக்கை 100% உண்மைதான். ஆமா இப்ப அதுக்குள்ள ஆளுக்கு வந்து இருந்த சாமிக்குள்ள இல்ல அதை எடுத்து வேற புதுசு புதுசா கொண்டாந்து குழப்பமே அதான் அவங்க சாப்பிடுறது இவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. அதான் நீங்க நான் சொல்லியது புரியுதா? எல்லாரும் இதுக்கு நீங்க ஆட்களை நீங்க பரிகாரம் பண்ணி எப்படி உங்க முறை செய்யும்போது கரெக்டா செய்யுங்க. ஆளுக்குள்ள ரீதிக்கு கிடையாது. இப்ப பழைய ஆள் 21ல ஒரு ஆளு தான் முக்கியம் உண்டு. எல்லாம் வெளியில உள்ள உபதேவில ஒன்றும் முக்கியம் உங்களுக்கு இல்லை. அதை மாற்று வழி பாருங்க, மாற்று வழி பார்த்து செஞ்சு பரிகாரம் பண்ணுங்க. அது லாஸ்ட் நீங்க கேட்டா போதும் என்ன உபதேவதிக்கு ஏதாவது இருக்குமோ 25 இப்போ நம்ம நிவேத்தியம் பண்ண மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் வைக்கீங்க, எல்லாருக்கும் உங்கள் கருத்து நிவேத்தியம் படைக்கீங்க எல்லாரும். ஆனால் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போக இல்லாத நேரத்துக்கு 21 படுக்கை கணக்காய்க்குள்ள ஆளுக்கு இல்லை புரியுதா? அதை நம்ம கரெக்டாகணும் புரியுதா? அது நம்ம வேண்டாத பவரெல்லாம் மாற்றி இங்கே மூலஸ்தானத்தோட நமக்கு இங்கே தேவைப்பட்ட உபதேவதைகள் கரெக்டாக இப்போ நம்ம இப்போ அதில் விளக்கு வச்சு இதில் வச்சு அதை நமக்கும் இந்த வீடத்தை நம்ம இதில் சவுட்டிடும் ஒரு சுடுகள் மேலேக்கும் வச்சிருக்கு. அப்போ அதுக்கு என்ன பவர் இருக்கும்? அப்போ அதுக்கும் ஆழ்த்தர இந்த ஆளுக்கு நிர்ணயமாட்டி வைக்கணும் புரியுதா? இதில் யோகீஸ்வரன் ஒரு ஆள் இருக்கு, அவரு நீங்கள் இங்கே இல்லை, இதில் காரணப்பாடு உண்டு. இது நெருப்பு இதை 21 ஆளில் இதனால் யோகீஸ்வர மந்திரமூர்த்தி இதை காரணப்பாடு மந்திரமூர்த்தி கோயிலே இல்லை, இங்கே இல்லை இல்லை. அவருக்கு நிறைய ஃபஸ்ட்டு அவருக்கு யதார்த்தத்துக்கு அவருக்கு அனுவாதம் வாங்கி தான் நீங்கள் பண்ணது. இப்போ அதுவும் இல்லை, ஆமாம். இப்போ அது அவருக்கு இடமே இல்லை, இடமே இல்லை, அது எங்கே இருக்காருன்னு புரியுதா? அந்த இடமே இங்கே இல்லை, அவருக்கு ஒன்று கொடுக்கவும் இல்லை புரியுதா? அப்போ இதை நிர்ணயிச்சா யோகி செஞ்ச காரணப்பாடு இருக்கு. ஆமாம், இதை நிர்ணயிச்ச காரணப்பாடு ஒரு ஆள் உண்டு இந்த அவர் இங்கே இல்லை. அவரு முக்கியத்துவம் கோட்டை உருவாக்குறதுக்கு காரணப்பாடு அவருக்கு இங்கே இடவும் இல்லை, அவருக்கு இருப்பிடித்துவம் இல்லை, இருப்பும் இல்லை. சரி, அப்போ யோகீஸ்வரர்கிட்ட ஒரு ஆளை 21 ஒரு ஆளில் அவருக்கு முக்கியத்துவம், அவருக்கு இங்கே இருப்பிடமே கிடையாது.
புரியுதா? அவருக்கு அவரை வர வச்சு அவருக்கு இருப்பிடம் கொடுத்து அவருக்கு சாணித்தியம் மட்டும் உள்ள முறையாட்டுள்ள ரீதிக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும். புரியுதா? இப்போ இதுலேருந்து யார் என்னது அம்மனுக்குள்ள இது ஜின்ஸ் என்னது எடுத்துகிட்டு போனாங்க அம்மன் இடத்துலேருந்து பொருள் தான் எடுத்து போனாங்க. பழைய பொருள் தான் எடுத்து போனாங்க. இந்த அம்மனுக்கு சாணம் போயிட்டு இந்த ஆபரணத்தில் இது கதை கேட்கு இல்லை சாமி, அது நிறைய விஷயம் போயிட்டு நம்ம போயிட்டு வெளியில் போயிட்டு ஆவாரம் இது வேறு சொல்ல போனீங்க. ஆமாம், வெளியில் போயிட்டு இல்லை ஆபரணம் அம்மனுக்கு அம்மனோடது பெருமானோடது எல்லாமே போயிட்டு வெளியில். ஆவரணம் உண்மையான உள்ள ஆவரணம் இங்கே இல்லை 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 இங்கே இல்லை நேரத்து பழைய இதில் புட்டில் இது உண்டு ஆழ்கரையில் இங்கே ஆவரணம் இதில் உண்டாகுது. இது இப்போ எவ்வளோ நாளைக்கு சாமி? இது ஆவரணம் இங்கே கும்பாபிஷேகத்தில் இங்கே நிலவு இல்லை இல்லை எல்லாமே இருந்து பழைய சிங்கு எல்லாமே இருந்துச்சுல்ல என்ன நகையெல்லாம் போனாங்க சாமி இருந்து ஆவரத்தோட எல்லாமே இருந்துச்சு. സംഭവിച്ച ഈ അഗ്നിയായിട്ട് தீ பிடிச்சிருந்து கோயில தீ பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கு உள்ளே பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா உள்ள வச்சிருந்தா தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. வச்சு உள்ள எரிஞ்சு போச்சு இருக்கா. பழைய பழைய கோயிலுக்கு மேலே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. பிடிச்சிருக்கு கோயிலுக்கு சாமியோடது. ஐயா இப்ப யாருமே சேரன் ஐயா அப்பா ஆடும்போது கூட தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. உள்ள பழைய கோயில் இருந்துல்ல அதோட தீ பிடிச்சி எரிஞ்சு நாங்கள் 2 அடி போட்டுருக்கோம். அம்மா வந்து எரிஞ்சு போச்சு எரிஞ்சு பார்த்தா நம்ம எரிஞ்சு போச்சு உள்ள புடலாம் பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அக்னி ஜோளம் இங்கே 100% அக்னி ஜோளை ஆயிருக்கு. ஒன்றையும் நமக்கு இது பண்ணும்போது ஆனால் வெளியில் சொல்லலை இருக்கலாம். ஆனால் அக்னி ஜோளை உள்ள ஆயிருக்கு. அதில் ஒரு அசுத்தியும் ஆயிருக்கு. இது மஞ்சள் கயிறு வரைக்கும் இதில் எரிஞ்சதாட்டோட இருக்குமா அது இருந்தது இந்த படத்துல எல்லாம் எரிஞ்சு போச்சு. அந்த அப்படி ஒரு இது இதில் இருக்குது. அதுக்கும் பிராயசித்தங்கள் பண்ணணும். புரியுதா? அதுக்கும் பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணணும். அக்னி ஜோளாட்டோட இது பார்த்தா நமக்கு எட்டாத்த தாம்பூல இது பார்த்தா அக்னி ஜோளாட்டோட இதுக்கெல்லாம் உள்ள ஆயிட்டு மஞ்சா பிராயசித்த இது நோக்கும் சட்டியார் அடிக்கிறது அக்னி சட்டி. ஆமாம் அக்னி சட்டி எடுக்க ஆளெல்லாம் உண்டுங்க. வரல. ஆமாம் வந்து எடுப்பாங்க. சரியா? கண்டிப்பாக எடுப்பாங்க. அவங்க இது அக்னி சட்டி எடுக்க ஆள் 2 பேர் கரெக்டாக இருக்காங்க. புரியுதா? ஆனால் ரீதிக்குன்ட்டு அவங்களுக்கு ரீதிகள் கிடையாது. ஆனால் 2 பேர் அக்னி சட்டி எடுக்கிற ஆள் ஃபுல் பவராக தான் இருக்காங்க. ஆமாம்
சரியா அகில எழுதிட்டு கண்டிப்பா அது எந்த சாமி அது எதுக்கு முத்தாரம்மன் நல்ல ஃபுல் பவராட்டு தான் நமக்கு இருக்கு அக்னி சட்டி எந்த கூட இல்ல அது சார்ந்த இருக்கு அவங்களுக்கு முறையா ஆச்சாரம் கிடையாது ஆச்சாரம் இல்லை புரியுதா யதார்த்த ரீதி பார்த்தா மாரியம்மன் அப்படிதான் அக்னிக்கு நமக்கு எது ஆனா ரீதிகள் இது வரைக்கும் வரல உள்ள ஆளு தீச்சட்டி எடுக்காதோண்டு இவங்களுக்கும் எடுக்கக்கூடிய ரீதிக்கு இல்லை இல்லை புரியுதா ஆனா 2 பேர் தீச்சட்டி எடுக்கக்கூடிய ரீதி இருக்கு புரியுதா கண்டிப்பா இருக்கு புரியுதா நீங்கள் விக்கிரகம் ஏற்று ஒன்றும் நீங்கள் கொடுக்கலையா விக்கிரகம் நீங்கள் ஏற்று ஒன்றும் கொடுக்கலையே இல்லை நீங்கள் அம்மனுக்கு விக்கிரகம் வைக்கலாம் இது இவ்வளோ ரீதிக்கு பண்ணலாம் இந்த முறையில் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக கேட்டு இது விக்கிரகம் நீங்கள் இந்த மாதிரி சாமி வச்சிடலாமான்னு எதுவும் கேட்கல யாரும் கேட்கல விக்கிரகம் ஒரு சாமிக்கும் அனுவாதம் நீங்கள் ஒன்றுமே கேட்கல ஒன்றுமே கேட்கல அவங்களுக்கும் அவங்க ரீதிக்கு நீங்க எல்லாம் கெட்டுட்டீங்க ஆனா சாமிக்கு இந்த விக்கிரகம் வைக்கலாமா இத்தனை ரீதி பண்ணலாமா அது வந்து நீங்க உத்தரவாதம் கேட்கல அதுக்கு கும்பாபிஷேக சாமி விக்கிரகம் இருப்பிருத்தும்போது உங்கள்கிட்ட அவங்க அனுவாதம் கேட்கல நீங்களும் கேட்கல புரியுதா அந்த ரீதிக்கும் குறையாட்டம் தான் நீங்க இன்னும் வந்து டவுட் உள்ளது கேளுங்க இன்னைக்கு 3 தாம்பலத்தில் நீங்க டவுட் கேட்கலாம் நம்ம இது சொன்னது போயிட்டு 3 தாம்பூலத்துக்கு நீங்க டவுட் கேட்கணும் பத்திரகாளி அது எப்படி அந்த பெருமாளுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் ஒன்றா இருந்தாலும் அது கரெக்டு தானே இல்லை அது எதுவும் தவறு இல்லை அதான் தனிப்பட்ட முறையில் ஒரே ஆர்டத்துக்கு இருக்கு ஆமாம் ஏற்கல இந்த ஏக்கல் சாயத்தையும் இடம் திசை மாறி இடம் திசை மாதிரி 2 சங்கியா 22 இது மாதிரி இதாகும்படி நமக்கு நீங்கள் உங்கள் சொத்துக்கு கொடுக்கீங்க சாமி சீகரிக்குது முறை அங்கே இல்லை அப்போ இந்த 2 இருக்குது ஆனால் 2 வந்து முறையாக வைக்கல பத்திரகாளி நீங்கள் அது கூட வச்சிங்களா அப்படி ஆமாம் அது எல்லாமே பெருமாளோட சேர்ந்து அதுக்கு உண்டான இதுக்குள்ள ஆகிக்கல பத்திரகாளிக்கு முறை உள்ள படம் போட்டு இருந்துட்டு இல்லை பெருமாள் 3 படுக்கத்தான் பிரதான உள்ள இப்போ 3 பாகத்து இருக்கு ஆனால் ரீதிகள் கிடையாது இதுதான் முறையாக இல்லை அப்போ பெருமாள் பக்கத்தில் பத்திரகாளி அவதாரம் இருக்காது இல்லை உள்ள கிடையாது முதல்ல கிடையாது நினைக்க முடியல அகோர மட்டும்தான் உள்ள பெருமாள் சித்திரம் தான் பெருமாளுக்கு ஆடி அவன் பத்திரகாளி அகோர மட்டும்தான் உள்ளதான் இருந்துச்சு பார்த்தா நீங்க இப்ப வச்சிருக்க பார்த்தீங்கன்னா அகோர மட்டும்தான் இருக்கு பெருமாள் பக்கத்தில் கிடையாது அதை நம்ம பார்க்கணும் மாறி இருக்கு அகோர மட்டும் மாறி அப்போ அவங்களுக்கு ஆயுதம் எதுவும் சேராது அப்போ அது கரெக்டாக முறையை வச்சாலும் அவங்க முறையாட்டு இல்லைம்மா இருக்கலாம்
அது அப்புறமா கோவமா இருக்குது. கோவமா இருக்கு. கோவமா இருக்கு. ஓ ஆமா அது நம்ம பார்ப்போம் லாஸ்ட் பார்ப்போம் என்ன சரியா இதெல்லாம் ஆ அடுத்து பஞ்சதனி மாடம்னு சொல்லி ஒன்று தெற்கு திசையில் வாங்கி நாங்கள் ஒரு படம் போட்டோம். அது சரியா இல்லை அது பஸ் ஸ்டாண்டே அவங்க பஸ் ஸ்டாண்டே இருந்துச்சு. பச்சை தண்ணி மாடங்கிறது அங்கேருந்து அவர் அங்கே இருந்தார். இதெல்லாம் தப்பு அந்த பீடம் மட்டும்தான் தப்பாக தான் இருக்கு எல்லா இடத்தையும் விடுங்க. அம்மா இதுல எத்தனை பேர் இருக்காங்க என்ன தப்பாக தான் இருக்கு தப்பா தான் இருக்கு. நேரத்தை எங்கே கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் அங்கே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அங்கே இருக்கும். அங்கே இருந்து அவர் மேக்கப் பார்த்துருந்தாரு. இப்போ எடுத்து இங்கே போட்டுருக்காங்க. அவர் சொல்ல மாட்டாங்க. அவர் வந்துட்டாரு. ஆமாம் அது சொல்ல மாட்டேன் இருக்கணும். அவருக்கு அவர் வந்துட்டாரு. மட்டும் தான் இங்கே இருக்கணும் அவரை தூக்கி முன்னாடி வந்து இது போட்டாங்க. கிடையாது கிடையாது. அவங்களும் முறையிட்ட இடம் அவங்க இடம் வந்து அந்த பக்கம். நம்ம ஏதாவது சரி, அது அவங்க நேசிக்கிறாங்க. அது நம்ம வாஸ்து பிரகாரம் நிர்ணயிக்கலாம். இடங்களெல்லாம் நம்ம வாஸ்து பிரகாரம் வாஸ்து பிரகாரம் மாத்திக்கலாம். மாற்றிக்கலாம் சரியா அவங்களெல்லாம் இருக்கு ஆனால் இதுகள் கிடையாது. நான் சொன்னேன்ல இங்கே எல்லாமே பண்ணி இருக்கிற சாமிக்கு எல்லாமே இங்கே பண்ணி ஆனால் இடம் ஆச்சாரியம் கிடையாது. நமக்கு நேரத்தில் உள்ள ரீதிகள் கிடையாது. யோகீஸ்வரர் கிடையாது. கோட்டையில் இருக்கோம். கோட்டையில் யாரெல்லாம் இருக்கா யாரெல்லாம் இல்லை. ஆமாம் நம்ம கோட்டை வந்து சைலண்டா இருங்க. பார்த்தாச்சு. என்ன வந்து இல்லை சொல்லி முடிக்கணும். அப்போ நம்ம யதார்த்த இது பார்த்தா நமக்கு 21 இப்போ நீங்கள் எவ்வளோ படுக்கை குடிக்கிறீங்க மொத்தம் மொத்தம் 21 படம் கொடுப்போங்க. இப்போ ஆமாம் 21 படம் கொடுப்போம். இப்போ யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க தெரியல. அது தெரியாது. 20 படம் கொடுத்துருக்காங்க. யாரும் தெரியாது. பத்திரகாளியம்மா, முத்தாரம்மைக்கு 3 படம், மாரியம்மா, உச்சி மாரியம்மா, பைரவர் சாமி, அப்புறம் டிஜிபி சாமி, அத்தூர் ஃபேமஸ் அப்புறம் பள்ளிப்பீடம் அது ஒன்று, அப்புறம் வண்டி மச்சா சாமி ஒன்று கொடுப்போம், வண்டி மச்சா தாய் ஒன்று கொடுப்போம், சொல்லைம்மா, பேச்சம்மா, முண்டை, சங்கடாகரன், பச்சத்தனியம், பழவேசகர சுவாமி, அப்புறம் அண்ணன் சிவன். சிவனுக்கு இதில் குடிக்கிறீங்க. வெளிப்பிடத்துக்கு நீங்கள் தனி படுக்க ஒன்றும் கொடுக்கக்கூடாது. வெளிப்பிடத்துக்கு தனியாக படுக்க ஒன்றும் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. இப்படி சோறு தூங்கி விடு அந்த டைம் சோறு போட்டு எடுத்து மாற்றி ஆரம் ஒன்றும் அதில் போடக்கூடாது. சரிதா அதில் நமக்கு வெளிப்பிடத்துக்கு கற்பூரது ஆராத்தியா அதொன்னும் பண்ணக்கூடாது. சரிதா சாமிக்கு நிவேத்தியம் பண்ணும்போது நிவேத்தியம் இதாகிட்டு இது சோறு தூக்கிட்டு அதை எடுத்து மாட்டேன். அதுக்கு தனி ஆரமா மாலையா எதுவுமே பண்ண வடையிலா தனியாக ஒன்றும் வைக்கலாம். சரிட்டா அவங்கள்ட அம்மன்ட சூண்டு வரல பவர் சாநித்தியத்தை கொண்டு யாருக்கு பாதகம் இல்லாத ரீதிக்காக வெளிப்பீடத்தில் கொண்டு நமக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் ஆரமா கற்பூர ஆராத்தியா ஒன்றுமே பண்ணணும். நமக்கு அவங்க ஸ்கந்தம் அந்த கவுஸ் வெண்பொங்கல் மாதம் அந்த டைம் தோவிட்டு எடுத்து மாற்றிடுவோம். அப்படி வச்சிருக்க கூடாது. வைக்கவும் கூடாது. வைக்கவும் கூடாது. தனியாக படையிலும் போடக்கூடாது. புரியுதா? அது கழிஞ்சிட்டு எதாவது இவ்வளோ ஹைட் ஒன்று தேவை கிடையாது. பள்ளிப்படம் வந்து உயரமா இருக்கும். இது வெளிப்படம் அவங்களுக்கு ஏதேசம் மத்திய பாகத்தில் கிடக்கு. இது பஞ்சவர்க்கங்கள் கொண்ட வெளிப்படம் கிடையாது. பஞ்சவர்க்கங்கள் கொண்ட வெளிப்படம் தான் இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். புரியுதா? இதற்கு அவங்கள்ட்ட சூண்டு வரல அசுரப்பவர்க்க கொண்ட வெளிப்படத்தாக தமக்கு தாத்து அமைக்கணும். ஆமாம் இது வாகனம் தான் இந்த ஹைட்டுக்கு இருக்கணும். அம்மனுடைய வாகனம் இங்கே வாகனம் நம்ம கொடுக்க வைக்கல. இந்த வாகனம் தான் இங்கே கொடுக்கணும். புரியுதா? வாகனம் கண்டிப்பாக வேணும். தேவிக்கு கண்டிப்பாக வாகனம். இப்போ வாகனம் இருக்க இடத்துல தான் நீங்கள் வெளிப்படம் வச்சு ஆரம்பிச்சிடலாம். வாகனத்துக்கு ஆரம் போட்டு அம்மனுக்கு குடிக்கக்கூடிய நிவேதனை படிச்சு எல்லாமே பண்ணிங்க. இதாவது வாகனம் இங்கே வாகனம் இந்த அதுக்கும் வாகனம் இந்த ஹைட்டுக்கு வந்து வரக்கூடாது. அவங்களுக்கு மத்திய பாகத்தில் தான் இருக்கணும். புரியுது? இப்போ வாகனம் இருக்கின்ற இடத்துல தான் மத்திய பாகத்தில் தான் ஆமாம் இந்த வாகனம் இருக்க இடத்துல தான் வெளிப்படத்தை கொண்டு வைத்து வச்சிருக்கீங்க. இப்போ
இந்த வெளிப்படத்தில் சூண்டு வரல இந்த அசுர குணம் கொண்டு நமக்கு ஒய்ந்திருந்த உள்ளத்தைக்கோட சாரித்தை வெளியில கிடைக்குமா? கிடைக்காது. புரியுது? அதுകൊണ്ട് வெளிப்பட தாத்து வச்சு வாகனத்தின் மத்திய வாகனத்தை கீழே தான் வெளிப்பட இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் பணம். வாகனம் கண்டிப்பா தேவை. வாகனம் வந்து பலிபடத்துக்கு பின்னாடி வைக்கணுமா முன்னாடி வைக்கணுமா? பின்னாடி. ஆமா, வெளிப்பட முன்னாடி. சரியா? அப்ப அது ஒரு சூளம் வைக்கணும் எப்படி சொல்றீங்களா? எது? ஒரு சூளம் வைக்கணும்னா சூளம் வந்து பலிபடத்துல வைக்கணும்னா சூழல் வைக்கக்கூடாது. வாகனம் தான் வெளிப்படத்தில் வாகனமும் பலிபடம் தான் இருக்கும். ஆமா. சூளம் இருக்கு. சூழல் வைக்கக்கூடாது. ஆயுதம் எல்லாம் உள்ளது. சரி. உங்க வெளிப்படத்துக்கு அது அசுரத்தை வர்ணம் கொண்டு வெளிப்பிட மாட்டை கொண்டு சாநித்தியம் மட்டும் தேவியில அசுர கொண்டு அந்த கோபத்தை கொண்டு அடக்கி சூண்டு வரல என்ற பவரை கொண்டு இது சங்கல்ப மாட்டை தூவி நல்லா நடத்தியதாக்கும். புரியுதா? அதான் வெளிப்பீடத்தை ரீதி. சரி. நம்ம பண்ணி வெளி பண்ணிய போது பண்ணியதாக்கும். அதுங்க உங்களுக்கு நீங்க தனியா சாமி கும்பிடுவக்கா அதுக்கு ஒன்றும் ரீதி கிடையாது. வாகனம் தான் வச்சு சாமி கும்பிடணும். புரியுதா? அப்படிதான் பண்ணணும். புரியுதா? இப்போ ரீதி பார்த்தா நமக்கு 12 ரீதி பார்க்கும்போது நீ ஒரு தாம்பூலம் கூட இருக்கு. உள்ள அப்போ எந்த சாமிலாம் இருக்குது? நீங்க இப்போ குடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கரெக்டாக முறையாட்டு கொடுத்த எல்லா சாமிக்கும் அதே பவர் கிடைக்கும். அதே போற எக்ஸ்ட்ரா எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், முறையாக முறையாட்டு இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த பணிப்பிடத்துக்கு கொடுக்காம நீங்க இந்த மந்திரமூர்த்தி சாமி சொல்றீங்களா? அப்ப அதை கொடுத்துடலாமா? வெளிப்படுத்து இது மந்திரமூர்த்தி பிரத்யேகம் தான். நீங்க 21 படக்கு இதோட சேர்த்தா குடிக்கீங்க. ஆமா. யோகீஸ்வருக்கு நமக்கு இங்கே கொடுக்கணும், எங்க இடம் பார்த்து கொடுக்கணும். இல்ல இப்ப அப்படின்னாச்சுன்னா அந்த ஆமா, அதுக்கு வேண்டி நம்ம அது கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்க கூடாது. அம்மனுக்கு நிவேத்தியம் பண்ணும்போது அது வெண்பொங்கல் எடுத்து அங்கே நிவேத்தியம் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் நிவேத்தியம் எடுத்து இதில் கொண்டு வைக்கலாம். வச்சு அது உடனே எடுத்துடணும். ஆமா, எடுத்துடணும். ஆமா, அதை சுற்றியும் கும்பிடக்கூடாதுன்னா இல்லை வாகனம் வச்சுட்டு சுற்றி கும்பிடலாம். வாகனம் வச்சு இது சேர்த்து இது தனியாக சுற்றி கும்பிடக்கூடாது. அதை சுற்றி கும்பிடக்கூடாது. கும்பிடக்கூடாது. ஆமா, வாகனம் வச்சு கும்பிடலாம். வாகனம் வச்சு சுற்றி கும்பிடலாம். அதை தனியாக சுற்றி நம்ம கும்பிடக்கூடாது. வாகனம் வச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல வைக்கிற வெண்பொங்கல் உடனே எடுத்துடணும். இல்ல அதுல இது எடுத்துடணும். எப்போ பொங்கல் வச்சாலும் பலிபடத்துல வச்சா எடுத்து மாட்டிடும். மாட்டி உடனே தண்ணி தெளிச்சிடும். தண்ணி அதை எடுத்து தான் தண்ணி தொளிக்கணும். ஆமா, எடுத்து தண்ணி தெளிச்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சிட்டு வெண்பொங்கல் இப்ப வைக்கணும். அவ்வளவு பண்ணா அது ஒரு படகு, அது ஒரு சாமியா இல்ல. கணக்காகுமா? அது இல்ல, கணக்காகாது. கணக்கு ஆகாது. ஆவாது. எல்லாம் கரெக்ட் தான். ஆமா. அந்த மந்திரமூர்த்தி மட்டும் உள்ள கொண்டு வரணும். ஆமா, யோகீஸ்வரரை உள்ள கொண்டு வரணும். மீதி எல்லாமே முறையா முறையான வாஸ்து பிரகாரம் இடம் நிர்ணயிச்சு கொடுக்கணும். ஆ. இடங்கள் எல்லாம் நிர்ணயிச்சு கொடுக்கணும். நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க 5 விளக்குங்கள் ஏற்றினீங்க. நீங்க 5 தீபம் ஏற்றினீங்க. பண்ண எல்லாம் ஓகே. ஆனால் நீங்க உங்க திருப்திக்கு எல்லாம் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் வச்சிருக்க முறைகள் தான் சரியில்லை. புரியுதா? அப்போ உங்களுக்கு விஷயங்கள் தெரியாது. ஒரு ஆள் ஆச்சாரியனை ஒழிச்சு நீங்க பண்ணீங்க, அது கரெக்டா ரீதி கிடையாது. அப்ப நம்ம இருப்பிடத்துக்கு இலை இருக்கா? இல்லை. அப்ப நீங்க எல்லாம் பண்ணீங்க, இப்ப இருக்கின்ற ரீதிக்கு பண்ணல. அந்த ரீதியில் ஆமா, நீங்க பண்ணது நீங்க இருக்க நேரம் இருந்த எல்லா சாமிக்கும் உங்களை திருப்திக்கு தெரிஞ்ச விதத்துக்கு எல்லாம் பண்ணீங்க. ஆனா அவங்கள்ட்ட முறையான ரீதிக்கு ஒன்று கிடையாது. மற்ற தேவியை கொண்டு பேக்கில் கொண்டு இருப்பிடுத்தா அதுக்கு என்னத்த ரீதிக்கு கிடையாது. இப்போ உள்ள சாமி எல்லாமே செலவழிக்கணும் சாமி. ஆமாம், பைரவர் வந்து உள்ள வைக்காண்டாங்க. பைரவர் வெளியில தான் வரணும். ஆமாம். அப்போ இப்போ நம்ம பெருமாளுக்கு பத்திரை கழித்து செலவு வைக்கலாமா? இல்லை விக்கிர வைக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் கணபதியில போவோம். நீ இல்லை. ஆமாம். கணபதிக்கு ஒரு விக்கிரகம் வைக்கலாமா, கோவில் வேணுமா அப்படின்னு பார்க்கணும். விக்கிரகம் வச்சா கோவில் வேணும். இப்போ இங்க விக்கிரம் வச்சு நம்ம இது பண்ணா அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணது எப்படி? அது பண்ணல, அதெல்லாம் அதை சொல்ல- பண்ணிட்டு நிறைய ஆமா, அது நீங்க பொதுவாக பண்ணி மாதிரி பண்ணணும். இங்கே ஆத்தியம் பூஜை நடக்கும்போது அது பண்ணணும். ஆமா, சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ கோவில் வேணும் மாதிரி பார்ப்போம். சரியா? விக்கிரகம் வேணும், வைக்கலாம். அந்த கோயிலுக்கு பிள்ளையார் கண்டிப்பா வேணும். சரியா? இந்த ஆர்வத்துக்கு கண்டிப்பா பிள்ளையார் வேணும். புரியுது? வாஸ்து பிரகாரம் அது சொல்லி. சரியா? பிள்ளையார் கண்டிப்பா வேணும்.
புரியுதா? அடுத்த நீங்கள் சொல்லுங்க. அடுத்து என்னது? பெருமாள் கத்திரக்காய் என்பதுக்கும் நல்லா வைக்கலாமா? நீங்கள் இப்போ அதுக்கு வெறும் தரையில் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், கரையில் தான் கொடுத்துருவோம். ஆனால் சொந்தம் வந்து தண்ணி அதான் அது மதுரை இருக்குது. எல்லாரும் வெற்றியோடய வைக்கலாம்னு சொல்லுவாங்க. சரியா? சரியா? சரி. வைக்கலாம் வேணாம். இப்போ பெருமாளுக்கு ஏதாவது முன்னுரிமை உள்ளதாகும். அவர் ஆயுதத்தோ எந்திரத்தோட சேர்ந்து விக்கிரகம் சரியா? என்ன உச்சிகளையுமே வந்து அதே இடத்துல இருக்கலாமா இல்லை வேற ஒரு தனியாக வெளியே மாற்றிக்கலாமா இல்லை உள்ளே வச்சுக்கலாமா? சரியா? அது எங்கே வைக்கலாங்கிறது நம்ம பண்ணுறோம். இடம் நான் தெரியும். விக்கிரகம் இருக்குல்ல, விக்கிரகம் இருக்கீங்க அவங்களுக்கு சொல்றது கேளுங்க. தனி இதுதான் கொடுக்கணும். அதே விக்கிரகம் வச்சுக்கலாம். ஆமாம், அதே விக்கிரகத்தை கொடுத்து முன்னுரிமை கொடுத்து தனி கோயில் தான் தனி வைக்கிறோம். ஆமாம் தனியாக வைக்கிறேன். இப்போ எல்லாரும் ஒருமிச்சு நிற்கும் சோசம் விட்டாங்க. புரியுதா? ஒரே இடத்துல உள்ளதுனால கொஞ்சம் இதாக ஆமாம், தனியாக கோயில் கட்டி 100% வைக்கலாம். சரி தம்பி, இப்போ நம்ம யாருக்குன்னே உள்ள கோயிலில் வந்து சுவாமிக்கு கோயில் கூட இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ஒரு ஆடு வெட்டி படையில் வைப்பாங்க. சொல்ல முடியும் கோயிலாக இருக்கும். அது பண்ணி இதெல்லாம் பண்ண பிறகு மறுபடியும் அது சொல்ல மாட்டேன் விடா வைக்கணுமா இல்லை அதெல்லாம் வேண்டாம்? முதல்ல சிவசோட்டெல்லாம் வருவாரான்னு கேளுங்க. இருக்காருங்க கொடுக்கலாமா இல்லை முதல்ல மாதிரி ஏதாவது ஆடு சொல்ல முடியும். முதல்ல சொல்ல மாட்டாமல் இருக்காருன்னு பாருங்க. அந்த மாமிசமாக இருக்கிறதா கழுத்தில் வச்சு கூட மாற்றலாமா அதை மாற்றலாமா அது சைவத்திலே போ, சைவத்திலே போ. சைவத்திலே போ. சரி, அதான் கேட்கணும். ஏன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அவங்களும் தேவைப்படுது. நீங்கள் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுட்டு இன்னும் பண்ணும்போது வேற பிரச்சனை தான் வருது. சரி சரி, அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ எங்க வச்சு கதவை கொடுப்பீங்க? பழைய கோயில் இந்த கோயிலுக்கு கட்டினதுக்கு அப்புறம் செய்யலாம். கழுத்தில் வெங்கடகம் வச்ச போது அதை சைவமாக்கிட்டாங்க. கொடுக்கல தொடர்ந்து கழிச்சில வைக்கலாமா? கேளுங்க. அவருக்கும் செலவழிக்கணும்ல, அதுக்கும் கேட்டு ஆமா, அதை மாத்திட்டாங்கல்ல. இங்க இது பண்ணி கொடுத்துருக்கு எப்படின்னு தெரியுமா? சாமிக்கு நீ சொல்ல மாட்டேங்க என்ன சொல்லி நீங்க சொன்னா நாங்கள் இந்த பூமியில் வசீகரமான காரணம் கூட விருதி கொடுப்போம்னு சொல்லி தான் வச்சிருக்கிறது. வழி கொடுப்போன்றது தான் வச்சிருக்கிறது. சரி சரி. ஆனால் நீங்கள் அதை சைவம் ஆக்கும்போது அவங்கள்ட்ட அனுவாதம் ஒன்றும் கேட்கல. அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆமாம், இல்லை அனுவாதம் கேட்கல, நீங்கள் அவங்கள சார்ந்த குணம் ஆக்கல, இதுவும் கிடையாது. ஆனால் 100% இதில் குருதி கேட்குது. குருதி கேட்டால் சாந்தப்படுத்தி அவங்க சைவமாக ஆக்கிக்கலாமா இல்லை அவங்க சாந்தப்படுத்தி நம்ம சைவமாக ஆக்கிடுவோமா? சாந்தப்படுத்துறது கழிச்சிலையா? இல்லை அவங்க ரத்த ஆரோக்கியம் இருக்கிறாங்க, அவங்க சாந்தப்படுத்திடலாம். சாந்தப்படுத்தல இல்லை, சாந்தப்படுத்தலாம். ரெண்டு கடாயில் வெட்டிட்டு இருந்தீங்க. ரைட்டு நமக்கு தான் சாமி
சாமிகிட்ட அனுவாதம் கேட்குங்க உறுதி கொண்டே பார்ப்போம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவர் கேட்டே அவர் கேட்குற கொடுத்து அவங்க கரெக்டாக கேட்குற 2 கிலோ எனக்கு 2 கிலோ தந்தா கேட்குறாரு கரெக்டாக அதிகாலத்துல கட்டிட்டு இருந்தாங்க சொல்ற மாதிரி இப்போ உள்ள வச்சு செய்யறோம்னு வச்சுங்களேன். இப்போ உள்ள வச்சு நம்ம சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் திருப்பிடும். இப்படி திருப்பினாலே நம்ம கோயில் செய்யலாமா? அம்மனுக்கு அது கிடையாது. நடை சாத்தி தான் செய்வாங்க. அம்மன் நடை சாத்தி தான் செய்வாங்க. வெளியிலாக வச்சு ஒரு கடாயாவது வைக்கணும்னா எல்லாம் அடைச்சு தான் வெளியில இருக்கிற வச்சு வெளியில வச்சாது அப்படி இல்லை கடையில் அடைச்சிட்டு கடாயாவது வெளியில வச்சு அடையெல்லாம் அடைச்சிட்டு தொடர்லாம் மட்டும் சொட்டிக்கலாம் வெளியே இருக்காரு அவர் கோட்டை வெளியே காவல் தேவை தானே அவரு கோட்டை வெளியே தானே இருக்காரு கொடுத்துடலாம். அது எப்போ கொடுக்கலாம்? படம் முடிஞ்ச பிறகு படம் முடிஞ்ச பிறகு ரொம்பாளுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தா எடுத்து வராங்க. ஏன்னா காலையில கேட்கிறாருல இப்போ கேட்டாரா இன்னும் கேட்கிறாருல பழைய கேட்கிறாரு கேட்கிறாரோ 2 கிடாயில இப்போ ஒரு கிடாயாவது சாப்பிட்டு 2 கிடாயாவது சாப்பிட்டு இருந்தாரா? ஒரு கிடாயாவது சாப்பிட்டு கேட்கிறேன். ஒரு கிலோ இல்லை கொட்டாடு கொண்டு அம்மன் கொண்டு வந்தாங்க. அதை சேர்த்தா 2 கேட்கிறாரு. கொண்டாடி யாரு கேட்டாரு அம்மன் கூட முடிஞ்சவங்க அம்மன் கொடையெல்லாம் முடிஞ்சு வேலைக்கிழமை ஒன்னெடுப்பு சாமி எது புதன்கிழமையோட அம்மன் முடிஞ்சுது வேலைக்கிழமை காலைல ஒன்னெடுப்பாங்க வேலைக்கிழமை காலையில அதான் புதன் நைட்டு முடிச்சுட்டு பண்ணணும் முடிச்சு பண்ணணும் அப்படிதானே சாமி எல்லாம் முடிச்சு நடையெல்லாம் அடைச்சிட்டு கண்டிப்பா 100% மீண்டும் அதான் கேட்குது மீண்டும் 4 அது எந்த நேரம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் முக்கியம். இதை முடிச்சுட்டு நீங்க அப்படி கொடுங்க அவருக்கு விருது தேவை சரியா இப்போ அது அப்போ அவருக்குன்னு ஒரு கல்ச்சலாக வச்சிடலாமா சாமி? இல்லை நம்ம குருதி கொடுக்குற மாதிரி தான் கல்ச்சலாக வச்சுருவோம். அந்த அப்போ கிடையாது. சில கண்டிப்பாக வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும். உங்களுக்கு எல்லாம் கொடுத்தால் அவங்களுக்கு விற்கிறேன் சரி ஆனால் நீங்கள் ஒரு கிடாயாவது கண்டிப்பாக கொடுத்தா அவங்களுடைய மேக்ஸிமம் 100% நாங்கள் சைவம் ஆக்கிறவங்க இதில் விடலை உடம்புக்கு ஆமாம் 2 கிடாய் இருக்குது ஒரு கிடாவாவது அவங்களுக்கு ஆடுறதுக்கு கோட்டை அதான் எல்லாமே அந்த கடைசி எல்லாமே எல்லாமே நிறைய ஆடுது அதான் தடுக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணணும். சரி நம்ம பண்ணும் முறை பண்ணுவோம் துல்லியமா கேட்கிறாரு கொடுத்த வரைக்கும் கேட்டா கேட்கிறாருல ஆமா அவர் வரணும்ல அவர் வருவார் அதான் கண்டிப்பாக வருவார் துல்லியமா கேட்கிறாரு அதெல்லாம் வருவார் சரியா இதெல்லாம் மாற்றி அமைக்கும் அம்மா இதெல்லாம் ஏற்றுக்கணும் கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பிரச்சனை வைக்கணைக்கு அவங்களே நிச்சயம் இல்லாத நடக்காது கேட்கறதாம அம்மனுக்கு சொல்றது இதெல்லாம் மாற்றி இது பண்ணும்போது அம்மன் கண்டிப்பாக வந்துருவாங்க. கண்டிப்பா வரும் அதுக்கு தானே நம்ம வச்சுக்கோம் சரியா அதுக்கு இருக்காத மேலே வருவாங்க சரியா இஷ்டப்பட்ட ஆட்கள் வரணும். இங்க இருக்காத உங்க இஷ்டப்பட்ட ஆளுநர் உடம்புல வருவாங்க இங்க நம்ம இதுக்குள்ள இருக்காங்கன்னு நம்ம வருவாங்க கண்டிப்பா அதுக்கு 100% இருக்கு இவ்வளவு பண்ணா அது கண்டிப்பா வரணும். அதுக்காக ஆமா கண்டிப்பா வருவாங்க சரியா அந்த அந்த ஒண்ணுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆமா பாத்துருந்தேன் எப்படியாவது நம்ம என்ன 100% வருவாங்க நம்ம அவங்கள எல்லாம் கரெக்டாக ரீதிக்கு கொடுத்து எல்லா ரீதிக்கும் முன்னுரிமையாയിട്ട് வந்து நிற்பாங்க சரியா சரி இப்போ
வெளியில் இருக்க சாமி இப்போ நம்ம நிறைய சாத்தி விடுறோம். உள்ள எல்லா சாமிக்கும் நமக்கு அசைவம் கொடுக்க வேண்டாம். ஆமாம், எல்லாமே ஒன்றும் வேண்டாம். இப்போ வெளியில் இருக்க சாமி எல்லாருக்குமே அசைவம் எல்லா சாமிக்குமே வைக்கணுமா, இல்லை அதுலேயும் ஏதாவது குறிப்பிட்ட சாமி போய் வச்சுட்டு இல்லை சொல்ல மாட்டேன் பாக்கி எல்லாமே செய்வோம். நம்ம தொடல மாடலுக்கு மட்டும்தான். அப்போ சாப்பாடு பண்ணி பழகி போட்டாலும் ஆமாம், அது தொடல மாடலுக்கு மட்டும் தான் போடுவோம். ஆடு வெட்டி அது வேணுமா வேண்டாமா சிவனை தனியா ஆழ்த்துற விட்டு திரிக்கணும். புரியுதா? அப்ப அவங்களுக்கு மாத்திரம் பாக்கி யாருக்குமே வேண்டாம். நீங்க சுத்தமா இப்ப பண்ணியது விக்கிரக ஆச்சாரம் எல்லா ரீதி இதாக்கிட்டு நமக்கு கும்பாபிஷேக ரீதியாக பிறகு அவங்களுக்கு யாருக்குமே அதுக்காக இருக்கலாம். ஐயா நான் ஒன்று கேட்குறேன். விளம்பரமும் படைக்கிறோம். இந்த இதுவரை இந்த சோழல் ஆடக்கூடிய ஆள் யாருமே சொல்லிங்க கண்டிப்பா வேணும். கொடுங்க சாந்தமாக காக்கணும். கொடுப்பீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விடணும், அவங்க இஷ்டத்துக்கு அதை விடணும்ல. சாந்தமாக்கணும். சண்டை போடாங்க. வைக்கிறோம். இங்க புதன்கிழமை உணவு கொடுத்து வெட்டி வெளியே கொண்டு போயிட கொடுத்துட்டு வெளியே கொண்டு போய் இல்ல கறியை கொடுக்குறப்போ அது எல்லாம் ஊர்ல தான் நிறைய அவங்க கேட்கறது சரி அது கேளுங்க. 21 படப்பு கோயில் இருக்குது. ஏன்னா ஆதி காலமா இருக்கு. அந்த படப்பு சாமி மட்டும் தான் கோயில்ல இருக்கு. சாமி வருது. கிளியர் பண்ணி 21 படப்பு மேல எந்த படப்பு போடக்கூடாது. புதுசு புதுசா அமைதியா இருங்க. அவங்கள பேச விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா தான் இருங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. 21 பீடம் சாமி என்ன சாமி எல்லாம் அங்க இருக்கு. இந்த அம்மா கூட யாரெல்லாம் வாரா 21 சாமி யாருன்னு இருந்த சாமி என்ன சாமி எல்லாம் இருக்கு. இல்ல ஆமா. என்ன தேவை அது கேட்கணும். നമുക്ക് ഇതാക്കി നോക്കുമ്പോൾ ഭൈരവർക്കൊന്നും ഇപ്പം രീതി കിട നിങ്ങൾ വയ്ക്കുവീങ്ക അതൊന്നും இடத்துக்கு சாநித்தியத்துக்கு கிடையாது. புரியுதா? அது யோகீஸ்வர மந்திரமூர்த்தி இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வச்சிருக்க ஒன்றுமே இடம் இல்லை. அவங்களோட இது மவுண்டாவில் நீங்கள் கன்னிகளை எல்லாம் மாற்றணும்.
വേണ്ടതെനിക്ക് കണ്ണിയെല്ലാം മാറ്റണം. എല്ലാം മാറ്റണം. മനസ്സിലായിട്ടാ? ഇங்கே സാന്നിധ്യം എനിക്ക് இந்த பிரம்மசக்திக்கு பவர் தனியாக நிற்கும். அதுக்கு ஒரே ரீதி கிடையாது. அதுக்கு வேற நீங்கள் கொடுத்தீங்க. ஒரு பீடத்தை சங்கல்பிச்சு கொடுக்க இல்லாத இந்த ஆளுக்குன்னு இல்லை. ஆனால் கொடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். வேற வேற சரி, பிரம்மசக்தி வேற யாருன்னு நினைக்கிறேன். பிரம்மசக்தி இது மாதிரி தான் இருக்கு. யோகேஸ்வரன் இன்னைக்கு யோகேஸ்வரி அதான் வண்டி மறிச்சா தைன்னு சொல்லுவோம். அது வேற அது வேற வண்டி மறிச்சாங்கிறது வேற.